ஃபினான்ஸ் இஎம்ஐ கார்டோட குட்டி ஸ்டோரி தெரியுமா? பஜாஜ் குரூப் வந்து ஃபேமிலி பிஸ்னஸ். 2008ல குடும்ப பிரச்சனையால ராகுல் பஜாஜ் வந்து பிஸ்னஸை பிரிக்கிறாங்க. மூத்தவர் ராஜீவ் பஜாஜ் வந்து 2 வீலர்ஸை கொடி கட்டி பறந்த பஜாஜ் ஆட்டோவும், சின்னவர் சஞ்சீவ் பஜாஜுக்கு வந்து பஜாஜ் ஆட்டோ ஃபினான்ஸ்னு ஒரு குட்டி நான் பேங்கிங் லெண்டரும் கொடுக்கப்படுது. பிரச்சனை சமயத்தில் வந்து பஜாஜ் ஆட்டோ ஒரு பெரிய மலை அப்படின்னா, பஜாஜ் ஆட்டோ ஃபைனான்ஸ் வந்து ஒரு குட்டி கடுகு மாதிரி கோப்பே இல்லாத பிஸ்னஸாக கருதப்படுது. அப்போதான் சிட்டி பேங்க் இன்சிடென்ட் ஒன்று நடக்குது. கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பார்த்தா 1986 போனால் ஸ்கூட்டர் ஒரு ஆஸ்பிரேஷனல் ஐட்டம். ஒரு 11,000 ஆகும், சேர்த்து வச்சு தான் வாங்க முடியும். ஏன்னா பேங்க் அந்த டைம்ஸ் வந்து இதுக்கெல்லாம் லோன் கொடுக்க விரும்பலை. இதை சிட்டி பேங்க் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறாங்க. பஜாஜ் கூட சேர்ந்து லென் பண்ணலாம் அப்படின்னு. ஒர்க்கர்ஸ் வந்து இந்த லோனில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களான்னு பார்க்கறதுக்காக டாடா மோட்டார்ஸ் ஃபேக்ட்ரி போகிறாங்க. அங்கே உள்ள இன்ஜினியர்ஸ் வந்து இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிடுறாங்க. சரின்னு ஒர்க்கர்ஸ் கேன்டீன் போகிறாங்க. அங்கே பார்த்தா இவங்களுக்கு அமோக வரவேற்பாக இருக்குது. 3 நாளில் 2000 ஸ்கூட்டர்ஸ் லோனுக்கு வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. இது வந்து 1990s லிபரலைசேஷன் அப்போ. ஸோ ஃபாரின் ஃபைனான்ஷியல் கம்பெனிஸ் இந்தியா வராங்க. சிட்டி பேங்க், ஜிஇ, கோட்டாக், ஐசிஐசிஐ எல்லாரும் வந்து ஃப்ரிட்ஜுக்கெலாம் லோன் கொடுக்குறாங்க. கொஞ்சம் வருஷத்தில் வந்து பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் இந்த குட்டி குட்டி லோனை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதே பெரிய தலைவலியாக இருக்குன்னு போயிடுறாங்க. அப்போ பஜாஜ் ஃபைனான்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லோன் வாங்க நீங்கள் பேங்க்குக்கு வர வேண்டாம், நீங்கள் பொருள் வாங்குற இடத்துக்கே வந்து நாங்கள் லோன் தரோம் அப்படின்னு கஸ்டமருக்கு எங்கெல்லாம் கிரெடிட் தேவைப்படுதோ அங்கெல்லாம் அவங்க இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. பஜாஜ் ஃபைனான்ஸோட பெரிய அட்வான்டேஜ் வந்து டேட்டா. கஸ்டமர்ஸ் கடைசியாக எப்போ ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்லாம் வாங்குறாங்கன்னு ட்ராக் பண்ணுறாங்க. ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து குரோமா இல்லை விஜய் சேல்ஸுக்கு போய் இந்த 50,000 கஸ்டமர் வந்து ஃப்ரிட்ஜு இல்லை வாஷிங் மிஷின் ரீப்ளேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, கஸ்டமர் என்கேஜ்மெண்ட். ஸ்டோரோட என்கேஜ்மெண்ட் வந்து சேல் முடிஞ்ச உடனே முடிஞ்சிடுது. அப்புறம் வந்து எந்த மெசேஜ் ஸ்டோர்லேருந்து போனாலும் ஸ்பேம் ஆகிடுது. அதுவே பஜாஜ் ஃபைனான்ஸ் அனுப்புகிற பேமெண்ட் அக்னாலஜ்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா அது கஸ்டமரோட காசு. வேறு ப்ராடக்டோட ஆஃபரை வந்து இந்த மெசேஜில் அனுப்பிச்சா பிரித்து பார்க்குற வாய்ப்பு வந்து அதிகம். அப்புறம் இந்த பாரோவிங் ப்ராசஸை இன்னும் ஈஸியாக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி 3-4 லோன்ஸ் வாங்கி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்குலாம் புதுசாக வாங்குற மாதிரி அதே ப்ராசஸ் இல்லாமல் ஈஸியாக்கணும்னு பார்க்குறப்போ தான் கிரெடிட் கார்டு தான் ஆப்ஷன் அப்படின்னு சொல்யூஷன் வருது. ஆனால் பேங்க் மட்டும் கிரெடிட் கார்டை இஷ்யூ பண்ண முடியும். ஸோ ஒரு புது கார்டை இன்வென்ட் பண்ணுறாங்க. அதுதான் இஎம்ஐ கார்டு, எக்ஸிஸ்டிங் மெம்பர் ஐடென்டிஃபிகேஷன் கார்டு. இந்த கார்டு உள்ளவங்களுக்கு வந்து ஒரு 20 to 40 ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ப்ரீ அப்ரூவ்டாக இருக்குது லோன். ஸோ போனோமா, டேப் பண்ணோமா, வாங்கினோமான்னு இருக்கும். அப்படி தான் லோனோட ப்ராசஸிங்கை வந்து ஃபியூ மினிட்ஸ்க்காக கொண்டு வந்து இந்த இஎம்ஐ கார்டை லான்ச் பண்ணியிருக்காங்க.